ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் போகிறேங்க எல்லாம் போட்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டிருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு இப்போ தக்காளி லாஸ்ட்டாக போடுறேன். போட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்குறேன். ஸோ இதோட வந்து அந்த பிரியாணி மசாலானா கிராம்பு, மிளகு எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ பாருங்கள், இதில் எல்லாம் தெரியும் பாருங்கள். அந்த பிரியாணி இலை, அந்த பட்டை எல்லாம் போட்டிருக்கேன். கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பிரியாணிக்கு தேவையான அனைத்தும் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு போடுறேன். இது வந்து மிளகுத்தூள் போடுறேன். அப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் வந்து கரம் மசாலா போடுவேன். இது வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா பிரியாணிக்கு தேவையானது இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா போட்டு இந்த இப்போ போடுறது வந்து சீரக பொடி கொஞ்சம் போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லா மசாலாவும் போட்டு பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு இதுதான் பிரியாணி மசாலா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வெங்காயத்தோடு போட்டு தக்காளிலாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கொத்தமல்லியும் போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா இலை எல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். ஸோ எல்லாம் போட்டு வதக்கிட்டு இது வந்து கரம் மசாலா. ஸோ எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து சிக்கன் போடுவேன். சிக்கனை போட்டு நல்லா பிரட்டிட்டு நல்லா திறக்கணும். நல்லா திரட்டி நல்லா சிக்கன் வந்து நல்லா வந்து கலர் வந்து மசாலாவோட ஆட் ஆகணும். நல்லா வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிக்குவேன். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு லைட்டாக அதுக்கப்புறம் வந்து ஒரு கொதிச்சோன்னே அரிசியை போட்டு அப்படியே தம் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நான் வந்து தம் பண்ணுறதே தண்ணி ஊற்றுனது வந்து எடுக்கலை. ஏன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் வந்து தண்ணி ஊற்றுனது தம் பண்ணது எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான். சிக்கன் போட்டு நல்லா வதக்கி பிரியாணிக்கு தேவையானது இதுதான் மெயினு. ஸோ இது மட்டும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் எடுத்திருக்கேன். ரைஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள். சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள். ரொம்ப நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களுக்கு நன்றி. ஸோ வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதான், இவ்வளோ தான் விஷயம். இது முடிஞ்சு இதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டு அரிசி போட்டு தம் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் பிரியாணி. ஸோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிரியாணி. ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், செம்மையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்படியே திரும்ப 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 இது போல் செய்யணும், சாப்பிடணும் அப்படின்னு தோணுங்க பிரியாணி. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான டேஸ்ட்டு. ஏன்னா நான் வந்து லாஸ்ட்டில் பிரியாணி எடுக்கும்போது வந்து தம் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக நெய் சேர்த்துருப்பேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் இருந்துச்சுன்னா பட்டரும் கொஞ்சம் போட்டு இப்போ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக செஞ்சுருப்பேன். ஸோ இப்போ சாப்பிட்றதுக்கு வேறு லெவலுக்கு ஆயிடுச்சு. சொல்ல அப்படியே திரும்பவும் அந்த பிரியாணி சாப்பிடணும், செய்யணும்னு தோணுதோ. ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப உங்களுக்கு செய்யணும்னு தோணும், திரும்ப திரும்ப இந்த பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா ஓயாமல் இந்த பிரியாணி செய்யணும்னு தோணும். பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் வந்துட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்னென்ன கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பாருங்கள் கைஸ். இதில் வந்து இந்த பிரியாணி மேலே வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், முட்டை வச்சுருக்கேன். முட்டை மேலே அது வந்து சிக்கனு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருப்பேன், ஆனியனு. ஸோ அதுவும் வந்து மேலே வந்து தூவி விடுவேன். இப்போ வைக்கிறது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து சும்மா எல்லாம் ஷோவுக்கு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த முட்டை, உருளைக்கிழங்கு, இந்த சிக்கன் எல்லாமே சாப்பிட்றதான். ஸோ இதுக்கு மேலே அந்த கொத்தமல்லியும் வந்து மேலே தூவி விட்றேன். ஸோ இதுக்கு மேலே வந்து வெங்காயமும் தூவி விடுவேன் கேஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ்.